ஹலோ ஆல். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நேத்து என்னால வீடியோ போட முடியல. அண்ட் வந்துட்டு இது டே 2வோட எக்ஸாமு. காலையில வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன். காலையில வேற சாப்பிடல. ஸோ வெயிட்டிங் ஃபார் காக்கா. அப்புறமேட்டு தூங்கிட்டேன். பிகாஸ் நாளைக்கு நமக்கு லீவு தான். கண்டினியூஸாக 2 டேஸாக நேரமாக எந்திரிச்சு படிக்கிறனால கரெக்டாக வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. ஸோ டே 2வோட விலாகு இப்படியே கண்டினியூ ஆகும். மழையில நனைஞ்சிட்டு வந்துட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட். சாரி, எங்கட போயிட்டேன். நான் என்ன பண்றது? நீ போய் மழையில நனைஞ்சிட்டார, நான் என்ன பண்றது சொல்லு. இப்போ மட்டும் சைலண்டா இருக்காங்க. உள்ள கையா டவல் இருக்கு, இந்த டவல் தர தவட்டி விட்டுறேன். டேய், நீ போய் நனைஞ்சிட்டு வந்தா நான் என்னடா பண்ணுவேன்? காக்காவுக்கு நம்ம சாப்பாடு வைக்கிற இடத்துல இந்த எறும்பும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அண்ணன் அதுக்கப்புறம் தான் காக்கா வந்தான். அவனுக்காகவே நான் வந்து காலையிலேயே ஃப்ரூட் எடுத்து வச்சுட்டேன். என்னன்னா, என் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, "நீ ஏன் அங்கே கரெக்டாக சாப்பிட்றதில்ல? எல்லாத்தையும் காக்காக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சிட்ருக்க" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னது என்னன்னா, "துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு ஒரு திருக்குறளே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மட்டும் சாப்பிடாம நம்மளை சார்ந்து இருக்க சின்ன சின்ன உயிரினங்கள், அது மட்டும் இல்லாமல் பசின்னு யார் இருக்காங்களோ அவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்றதுலாம் எனக்கு இருக்க சந்தோஷம்." அண்ட் வந்துட்டு என் அம்மா கேட்டது என் மேலே இருக்க அக்கறையில். எனக்கு இந்த ஹேபிட் என் அம்மா கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்தும் தான் வந்துச்சு. அம்மா தான் இதுக்கு விதை போட்டவங்க. பிகாஸ் அவங்க வந்து வீட்டில் வந்துட்டு வர குருவிங்களுக்கு தண்ணி வைக்கிறதாகட்டும், அரிசி வைக்கிறதாகட்டும், இதை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கி வச்சுட்டாங்க. ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து இந்த ஹேபிட் ஆயிருச்சு. நான் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டேயும் இதை தான் கேட்டுக்குவேன். சின்ன வயசுலேருந்தே ஷேர் பண்ணுற ஹேபிட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு கொண்டு வாங்க. அண்ட் பாய்.